ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு முக்கியமான தமிழ்லேருந்து எடுக்கப்படக்கூடிய முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் பல்லவர்கள் மற்றும் களப்பிரர்கள். நாம் இதில் சேரர், சோழ, பாண்டிய, பல்லவர்கள் இவங்கள மட்டும் நம்ம பார்க்குறோம். களப்பிரர்களை நான் அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவேந்தர்கள். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சேரர்களின் துறைமுகம் தொண்டி முசிறி. சேரர்களின் ஆறு பொய்கை ஆறு. அவர்கள் பொய்கை ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செஞ்சவங்க சேரர்கள். கொடி வில் அம்பு. பூ பனம்பூ. அதாவது சேரர்கள் போரில் வெற்றி பெற்ற பொழுது அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக பனம்பூ மாலையை கழுத்தில் சுட்டி கொண்டாடினர். மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் சேரர்கள். வாங்க சேரர்களுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். சேரன் அம்பு விட்டதால் பனை முறிந்தது. சேரனோட கொடியில் பொறிக்கப்பட்டுள்ள சின்னம் அம்பு. அது அம்பு வில்லு. ஓகேவா. பனை முறிந்தது. பனை அவங்களோட பூ என்ன பனம்பூ. ஓகேவா. மூவேந்தர்களில் சோழர்களை பற்றி பார்க்கலாம். சோழர்களின் தலைநகரம் காவிரி பூம்பட்டினம். சோழர்களின் துறைமுகம் உறையூர். சோழர்களின் கொடி புலி. அதாவது 1000ல் ஒருவன் படத்தை எதை பற்றி எடுக்கப்பட்டதுன்னா சோழர்களை பற்றி தான் எடுக்கப்பட்டது. அதில் கார்த்தி தன்னோட முதுகில் புலியோட சின்னத்தை பச்சை குத்திருப்பார். அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோழர் கொடியில் புலி சின்னம். சோழர்களின் ஆறு காவிரி ஆற்றங்கரை சுற்றியுள்ள பகுதிகளை சோழன் ஆட்சி செய்த பகுதி. பூ அத்திப்பூ. வாங்க இப்போ நம்ம சோழர்களுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். சோழன் புலி உறையூருக்குள் புகுந்ததால் காவிரி ஆத்திரப்பட்டாள். சோழனோட புலிச்சின்னம் உறையூருக்குள். அவரோட சோழனோட ஒரு தலைநகரம் எதுனா உறையூர். காவிரின்றது அவர் ஆட்சி செய்த பகுதியில் பாயும் நதி. ஆத்திரப்பட்டாள் அத்தி பூ. அவரோட இது பூ. அத்திப்பூ ஆத்திரப்பட்டாள். சோழன் புலி உறையூருக்குள் புகுந்தால் காவிரி ஆத்திரப்பட்டாள். கல்லணை கிமு 2ஆம் நூற்றாண்டு சோழ வம்சத்தைச் சேர்ந்த கரிகால சோழனால் கட்டப்பட்டது. இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது. கல்லணை யாரால் கட்டப்பட்டது? கரிகால சோழனால். காக்கா. மூவேந்தர்களில் பாண்டியர்களை பற்றி பார்க்கலாம். பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. துறைமுகம் கொர்க்கை. கொடி மீன். பாண்டியர்கள் கொடி மீன். பாண்டியர்கள் வைகை ஆற்று பகுதியில் ஆட்சி செய்தார்கள். பாண்டியர்கள் கழுத்தில் சூடிய மாலை வேம்பு, அதாவது வேப்பம்பூ மாலை. வாங்க பாண்டியர்களுக்கான ஷார்ட்கட்டை பார்க்கலாம். பாண்டியன் மீனை மதுரையில் கொன்றான். பாண்டியன் மன்னனோட கொடியில் பொறிக்கப்பட்டுள்ள சின்னம் மீன். அவரோட தலைநகரம் மதுரையில். கொன்றான் என்பது கொர்க்கை, அவரோட துறைமுகம். கொர்க்கை துறைமுகமுடைய மதுரை பாண்டியா. பாண்டியர்கள் நிர்வாக முறை குறித்து மதுரை காஞ்சி என்னும் நூலில் மாங்குடி மருதனார் குறிப்பிட்டுள்ளார். பல்லவர்கள் பற்றிய தகவல். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். இது தொண்டை மண்டல பகுதி. இது நம்ம என்ன சொல்கிறோம்னா காஞ்சிபுரம் எப்படி வேலூர், சென்னை, விழுப்புரம். இதெல்லாம் தொண்டை மண்டல பகுதி. துறைமுகம் மாமல்லபுரம், அதாவது இன்றைய அழைக்கப்படும் மகாபலிபுரம். பல்லவர்களின் கொடி நந்தி. பல்லவர்களின் ஆறு பாலாறு. பல்லவர்கள் ஆறு பாலாற்று பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தவர் பல்லவர்கள். மகேந்திரவர்மனின் மகனான நரசிம்மவர்மன் பல்லவரன். மகேந்திரவர்மனின் மகனான நரசிம்மவர்ம பல்லவர்களில் சிறந்தவர். இவர் ஒரு மல்யுத்த வீரராக திகழ்ந்ததால் மாமல்லன் என்று பட்டம் பெற்றவர். திசைகள் மற்றும் வேறு பெயர்கள். தமிழர்கள் அந்த பண்டைய காலத்தில் நம்ம
நம்ம கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு அழைக்கிறவங்கள. ஸோ இப்போது பண்டைய காலத்தில் இப்போது என்னன்னு சொல்லி அழைச்சாங்கன்ற எப்படி பேர் வச்சு அழைச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கிழக்கு குணக்கு, மேற்கு குடக்கு, வடக்கு வாடை, தெற்கு தென்றல். ஸோ ஓகே. ஸோ நான் அடுத்தது நம்ம களப்பிரர்களை பற்றி நான் வீடியோ போடுறேன். தமிழ்நாட்டை ஆண்ட களப்பிரர்களை பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ ஓகே, பாய்.